ஏன்னா இங்கே நம்மளே பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு ஹெல்த் செக்ரட்டரி நம்ம ஸ்டேட்டுக்குன்னா, அந்த ஹெல்த் செக்ரட்டரி ஷுட் பி அ டாக்டர். இதை வந்துட்டு ஏதோ தோணாந்துர்த்தி பிஏ படித்தவனும் ஹிஸ்ட்ரி படித்தவனும் ஜியாகிரஃபி படித்தவனும் வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்தானா அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரிய போகுது. அதே மாதிரி இந்த பிடபிள்யூடிக்கு இட் ஷுட் பி அ சிவில் இன்ஜினியர், தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். ஃபஸ்ட்டு மந்திரிங்களே அந்த மாதிரி வருதில்ல. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்தது வந்து ஒரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரோ இல்லாட்டி இந்த மாதிரி இந்த பிடபிள்யூடி மினிஸ்டராக வரும்போது அவங்களுக்கு என்ன டெக்னிக்காலிட்டிஸ் தெரியும்னா ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து அவர் கிளியராக சொல்கிறாரு, இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விச் ஹஸ் ஃபெயில். பாயிண்ட் 1, மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. தட் இஸ் இந்த எந்த ஒரு ஏர்போர்ட்லேயும் இது. இப்போ வந்து மெனி ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் ஓவர் பை அதானி. ஓகே, அப்போ வந்து இந்த அதானி எடுத்ததுல வந்து இந்த டர்க்கிக்கு நம்மளுக்கு இந்த பாகிஸ்தான் பிரச்சனை நடந்தப்போ அந்த பர்டிகுலர் அஹமதாபாத்தில் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் கம்பெனி வந்து வாஸ் அ டர்க்கிஷ் கம்பெனி. அப்போ வந்து அதை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வார் இதப்போ அவங்கள வெளியே நீக்கிட்டாங்க. அகைன் அங்கே ப்ராப்பர் ஆளுங்களே சரியாக இல்லை ரெஸ்பான்சிபிள். ப்ளஸ் வந்து இப்போ வந்து என்கிட்ட வேலை செய்தவங்க ஒரு எக்யூப்மெண்ட் கேட்குறாங்கன்னா அதை நான் வாங்கி கொடுக்காட்டி டைம்லி அவங்க என்ன செய்வாங்க? அப்போ எவ்ரிபடி புட்ஸ் த பிளேம் இன்னொருத்தர் மேலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஏர்லைன்ஸ் வந்து ஸோ கமர்ஷியல். இப்போ வந்துட்டு அதில் நான் ஒன்றே ஒரு இதில் வந்து எனக்கு வந்து அர்னாப் கோஸ்வாமி பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அர்னாப் கோஸ்வாமி ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டாக பேசியிருக்கு இந்த அஹமதாபாத் இஷ்யூவில். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து மொனோபொலி அண்ட் டியோலபொலி, இந்த இது ஒரு ஏதோ ஒரு கம்பெனி இல்லை 2 கம்பெனி 3 கம்பெனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது தான் காம்படிஷன். அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸு சர்வீஸு குவாலிட்டி அவங்க சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பீட் பண்ணணும்னு சொல்லி நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இது என்ன ஆயிக்குது, அவங்க ஒருத்தருக்கே இவ்வளோ இது. இப்போ வந்து ஐ திங்க் இண்டிகோ இஸ் மெயின்டைனிங் 60% ஆஃப் தி இது. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் ஏர் இந்தியா 30% இப்படி அப்படின்னு சொல்லிட்டு.